நான் சொல்ல போகிறது விற்பனை கதவுகள் திறக்கப்படுவது எந்த கடவுச்சொல்லினால். நீங்கள் எந்த சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கணும் போகிறீங்களோ அது நடக்கும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணவும் தெரியணும், சேல்ஸ் பண்ணவும் தெரியணும். என்ன டிஃப்ரென்ஸ் மார்க்கெட்டிங்கும் சேல்ஸுக்கும்? கடவுச்சொல் மறந்த கணினிகள். இந்த அத்தியாயத்தில் நான் சொல்ல போகிறது விற்பனை கதவுகள் திறக்கப்படுவது எந்த கடவுச்சொல்லினால். விற்பனை கதவுகள் அப்படின்னா என்ன? விற்பனை கதவுகள் இங்கே மைண்டில் இருக்கிற விற்பனை கதவு. யாரோட மைண்டில் இருக்க விற்பனை கதவு? நீங்கள் யாரை சந்திக்கிறீங்களோ, டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர், பிஸ்னஸ்மேன் யாராக இருக்கட்டும், அவங்களுடைய விற்பனை கதவுகள் திறக்கப்பட்டால்தான் நீங்கள் எந்த சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கணும் போகிறீங்களோ அது நடக்கும். நான் இந்த காணொலியில் சொன்ன மாதிரி சேல்ஸ்மேன், மார்க்கெட்டிங் மேன், பிஸ்னஸ் மேன், இந்த மூணு பேரும் சேர்ந்த ஒரே வடிவம் பிஸ்னஸ் மேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணவும் தெரியணும், சேல்ஸ் பண்ணவும் தெரியணும். என்ன டிஃப்ரென்ஸ் மார்க்கெட்டிங்கும் சேல்ஸுக்கும்? மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல், தன்னுடைய ப்ராடக்டை சந்தையில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? பிராண்டிங் பண்ணுறது எப்படி? இதுதான் மார்க்கெட்டிங். அந்த சேல்ஸ்மேனுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போய் விற்றுணும்னா அந்த சேல்ஸ் அண்ட் அந்த 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 பர்டிகுலர் டீலர்கிட்ட போய் விற்கணும். இப்போ விற்கணும்னா அவருடைய மைண்ட்லேருந்து உங்களுடைய விற்பனை, உங்கள் பிராண்டுக்கான விற்பனை கதவுகள் திறக்கணும். ஏன்னா எந்த டீலர்கிட்ட, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகிறீங்களோ அவர்கிட்ட ஏகப்பட்ட ப்ராடக்ட் வச்சுருப்பார். ஒவ்வொன்றுக்கும் விற்பனை கதவுகள் இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுச்சொல்லை சொல்லி அந்த டோரை திறந்து அவங்களுடைய பொருட்களை வித்துட்டு போயிடுவாங்க. ஒன்ஸ் மைண்டில் இருக்கிற கதவு திறந்தால் தான் குடோன் கதவு திறக்கும் சேல்ஸுக்கு. சரி, இந்த கடவுச்சொல், இப்போ அந்த கடவுச்சொல் இந்த சேல்ஸ்மேன், மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ் மேனுக்கு இந்த கடவுச்சொல் எப்படி எந்த கடவுச்சொல்லை பயன்படுத்துறது அப்படின்னா, ஒரு சின்ன உங்களை சின்ன நினைவூட்டல் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் என்னுடைய ஒரு சாப்டர்ஸ் இதில் வருது, அத்தியாயங்களோடு வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு தொடர் வருது. அந்த தொடரை பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ், நம்மளுடைய மனது, அதாவது நம்மளுடைய உடல் கடவுளால் ஏற்கனவே நிறுவப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட சம்பவங்களாக நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் சந்திக்கிற ஒரு டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர் சந்திக்கிற தருணம், ஒரு சேல்ஸ்மேனுக்கு, ஒரு மார்க்கெட்டிங் மேனுக்கு சந்திக்கிற தருணம் அது நிச்சயமாக முன் நிர்ணயிக்கப்பட்டது தான். ஆனால் அவருடைய விற்பனை கதவுகள் திறப்பதற்கான கடவுச்சொல்லும் நமக்குள் தான் இருக்கிறது. நாம் மறந்து விட்டோம். எதனால் மறந்து விட்டோம் அது வேற விஷயம். அதுக்கு தனியாக கடவுச்சொல் மறந்த கணினிகள்லாம் ஏன் மறந்துட்டோங்கிறதுக்கு தனியான காணொலி நான் போட்டிருக்கேன், அதே நீங்கள் பாருங்கள். சரி, மறக்கப்பட்டதை எடுக்கிற வைக்கிறது தான் நம்மளுடைய இப்போ நான் என்னோட காணொலியுடைய நோக்கம். என்ன பண்ணலாம்? நீங்கள் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீலரை பார்க்குறீங்களோ அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கும். அவர் ஒரு இறுக்கமான பாடி லாங்குவேஜோடு இருக்காருன்னு வச்சுங்க. பெரும்பாலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் பிஸ்னஸ்மேன் கொஞ்சம் இறுக்கமாக இருப்பாங்க. என்ன காரணம்? யாராலும் ஏமாற்றப்படக்கூடாது, நம்மளுடைய விற்பனை கதவுகள் அனாவசியமாக திறந்து ஒரு சரியில்லாத ஒரு பொருளை கொண்டு போய் நம்ம வச்சிடக்கூடாது, ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு விலை மதிப்புக்கு சரியும் பொருந்தாத ஒரு ப்ராடக்ட், பிராண்டை கொண்டு போய் நம்ம கடைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இறுக்கமாக இருப்பாங்க. சரி, சிலர் தானாக கூட பேசுவாங்க, அவங்கள விட்டுருங்க. தானாக பேசுறதுல கூட தந்திரம் இருக்கும், பேசி நம்மளை போட்டு வாங்குறதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டுக்குள்ளெல்லாம் நம்ம போகல. நீங்கள் நான் சொல்கிற ஒரு மெத்தடை கடைபிடிச்சிங்கன்னா அந்த இதை இது பண்ணலாம். என்ன, நீங்கள் பேசுகிறீங்க, போன உடனே பிராண்டையும், நீங்கள் எந்த கம்பெனிக்காக வந்திருக்கீங்க, எந்த பிராண்டை கொண்டு போகிறீங்களோ அதை பற்றி பேசுகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் நீங்கள் என்ன ஆரம்பிக்கலாம்? பொது விஷயங்கள், பேசு பொருளாக இருக்கிற, அன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். திடீரென்று நடக்கின்ற ஒரு விஷயம் தேசிய அளவில் இருக்கும், சர்வதேச அளவில் இருக்கும், அந்த நகரத்தை சார்ந்தா, நீங்கள் எந்த பகுதிக்கு போகிறீங்களோ அந்த பகுதியை சார்ந்தா கூட இருக்கும். அதை மேச சொல்ல ஆரம்பிங்க. அதில் அவருடைய ரியாக்ஷன் கவனிங்க. மறுப்பு, வெறுப்பு, துறப்பு. அதாவது அவர் மறுக்கலாம், அல்லது ஐயோ விடுங்க அப்படின்னு வெறுக்கலாம், அல்லது அதில் ஒரு அக்செப்டன்ஸ் கூட இருக்கலாம் நீங்கள் சொல்கிற பொருளில். இதை வச்சு அவருடைய பாடி லாங்குவேஜ் கணிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஐபோல்ஸ் எப்படி நகருதுன்னு பாருங்கள். இந்த கருவிழிகள் நகரும். எதை வேணாலும் அவரோட கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் கருவிழி அகலாமல் இருக்கணும் அப்படின்னா அது வேறு சில ப்ராக்டிஸ். அந்த மாதிரி பிஸ்னஸ்மேன்லாம் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட். அதுக்கும் சொல்கிறேன், இவங்க ஒரு சின்ன தலையசைப்பு கூட நீங்கள் அதில் கணிச்சிடலாம். பொது விஷயம், பேசு பொருளை பேசும்போது அவங்க அதை எப்படி மறுக்கிறாங்க, எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு
உங்கள் பிராண்டை பற்றி பேசும்போது அவங்க பேசுகிறத டக்கு டக்குன்னு நீங்கள் கணிச்சிடலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிடுறேன். ஒரு சேல்ஸ்மேனுக்கும் மார்க்கெட்டிங் மேனுக்கும் டியூல் ஹியூமன் ஆக்டிவிட்டி, அதாவது டியூல் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் இன்னர் சைடில் பேசுகிறத கேட்கணும், ப்ராசஸ் பண்ணணும், கணிக்கணும், அடுத்து ஆன்சர் பண்ணணும். இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கணும். அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அவருடைய பேச்சை கவனித்து அடுத்து ஒரு ஆன்சர் ரெடி பண்ணி கொடுக்கணும். இதுக்கு உதவுறது தான் நான் முதல்ல சொன்ன ஒரு 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 ப்ராசஸ். என்ன, பேசு பொருள், அன்றைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, சர்வதேச செய்தியை, தேசிய செய்தியை பேசுங்க. இதை எக்ஸ்பீரியன்ஸ்டு மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேன் வந்து முதல்ல அதை தான் பண்ணுவாங்க. போன உடனே பிராண்டை பற்றியோ இல்லை அவங்க வந்திருக்க வேலையை பற்றியோ உடனே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த மனநிலை அறிகிறதுக்கு ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது வந்து ப்ராக்டிஸில் தான் பண்ண முடியும். இதுக்கான ஹிண்ட்டு நம்ம கொடுக்கலாம். அந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்ஸு, நமக்குள்ளேயே நம்ம சேல்ஸ்மேன் அப்படின்னா அவர் நான் சொன்ன பொருளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையாங்கிறதா அதான் முதல்ல பொதுவான சொல்யூஷன் சொன்னீங்கன்னா அதை வச்சு நீங்கள் கணிச்சிக்கலாம். அப்படி தொடர்ந்து நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ உங்கள் பிராண்டுக்கு வந்துட்டீங்க, உங்கள் பிராண்டை பற்றி பேச வந்துட்டீங்க, அவர் வந்து ஒரு விலையை சொல்லணும் இல்லையா, அப்போது டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முதல் பேச்சாக இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரே ப்ராடக்ட்டு 2 பிராண்ட், இன்னொரு பிராண்ட் அவர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன ஒரு 15-20 கொடுப்பாங்களா, 20% கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய பதில் வந்து மௌனமாக தான் இருக்கும், அல்லது கொஞ்சம் சொல்ல மாட்டார். யார் சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ, இந்த கம்பெனி இவ்வளோ எனக்கு விலையில் கொடுக்குறாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது, சொன்னால் அவர் தகுதியான ஆளே கிடையாது. ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சாகணுமே, நீங்களும் பெஸ்ட் சேல்ஸ்மேன் ஆகணுமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது அதுக்கு? அதனால தான் முதல்ல நீங்கள் பேசுகிற பொருளில் அவருடைய உடல் மொழி, அவருடைய பேச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்கள் இதை பேசும்போது நீங்கள் 20% தரீங்க, 15% கொடுப்பாங்களா அவங்க அப்படின்னு ஒரு சின்ன மறுப்பு, ஒரு உடலில் ஒரு மாற்றம், அந்த பாடி லாங்குவேஜ் தெரியும். அதை வச்சு தான் நீங்கள் கடவுச்சொல், அதுதான் கடவுச்சொல் உங்களுக்கு. அடுத்து நீங்கள் டக்குன்னு உள்ள அடுத்த இடத்துக்கு போகணும். எங்கள் இதில் இவ்வளோ தருவோம் அப்படின்னு அந்த தொடர்ந்து அவருடைய அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் ரெண்டையுமே நீங்கள் கணிச்சு தான் உங்களுடைய சேல்ஸை சக்ஸஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அவருடைய விற்பனை கதவுகள் மைண்டில் திறந்துருச்சுன்னா தாராளமாக ஒரு குடோன் கதவு திறந்துடும், நீங்கள் சேல்ஸ் முடிச்சிடலாம். ஸோ சேல்ஸ்மேனுக்கும் மார்க்கெட்டிங் மேனுக்கும் இந்த கடவுச்சொல் மறந்த கணினிகள் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் இவங்களை எடுத்து இன்றைக்கி பேசியிருக்கேன். இதே மார்க்கெட்டிங் மேனுக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் வந்து நான் தனியாக இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கூட சொல்வேன் எல்லாத்துக்கும். இந்த தொடர்ந்து இந்த அத்தியாயங்களை பாருங்கள், கடவுச்சொல் மறந்த கணினிகள் அத்தியாயங்களை பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக, ஏன்னா ஒரே காணொலியில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் விரிவாக இதை பற்றி அடிப்படை நுணுக்கங்களோட அடுத்தடுத்த காணொலிகளில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.